शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाभ्यभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतर्गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् ஒருவருத்த கொடிநீத்தலின் காமக்கடும் கொழுவிழுந்து ஒருவருத்தம் புக்குழிதல்வீர் உயிரின்பனைகளுக்கு ஒருவருத்தம் பகுதாமல் முருகையா திருவருத்த தோல்லிகத்திரீர் திருநாட்டகத்தே. பலஸ்கிருதி பாசுரம் கடைசி இது. திருவாய்மொழியில பலஸ்கிருதி முனியே நான் மகனே, திருவிருத்தத்தில் பலஸ்கிருதி நல்லார் நவில் குருகு. சோ திருவாய்மொழி கடைசி திருவாய்மொழி பத்தாந்தத்திலே இந்த திருவிருத்தத்திலே கடைசி பாசுரத்திற்கு பலஸ்கிருதி, அதுவும் பலஸ்கிருதி இதுவும் பலஸ்கிருதி. அது திருவாய்மொழிக்கு சாமவேதத்துக்கு எதிர்ப்பேருக்கு. நல்லார்னவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையலின் நூறும் வல்லார் எழுந்தார் பிறப்பாம் வல்லா அறிவினை மாயவன் சேர் அள்ளல் பொய் நிலத்தில் எழுந்தார் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இப்ப என்ன சொல்றார்? கீழ்ப்பாட்டும் இப்பாட்டும் இத்திவ்யப்பிரபந்தத்திற்கு சாத்து பாசுரங்களாம். இப்பிரபந்தம் கத்தார் பெரும் பயனை உரைத்து தெலக்கட்டுகிறது இப்பாசுரம். ஆகவே இது நூல் பயன் அல்ல இந்த திருவிருத்த சாஸ்திரத்தின் தலம். ஞானவிருட்டானுவை நன்றாகவே விடையரான ஆச்சாரியரை சரணமாக அடைந்து அவரது சம்பந்தம் மூலமாக எம்பெருமானை அனுபவிக்கிற முதல்கவிகள் போல்வாரான நல்லவர்களால் புகழ்ந்து கூறப்பட்ட திருக்குருகூர் என்று பிரசித்தமான திருநகரியிலே திருவருத்தவரும் பாகவத விஷயத்தில் பக்தி மிகுந்தவருமான ஆழ்வாராலே விண்ணப்பம் செய்யப்பட்டதாய் எம்பெருமானும் பிறரும் தலைமேல் கொண்டு ஆதரிக்கத்தக்க இனிய பாமாலையாகிய இத்திவ பிரபந்தத்தை கத்து வல்லவர்கள் பெருமொழி பிறப்பற்று முத்தி பெறுவர் என்று பயனுரைக்கப்பட்டதாயிற்று. என்ன சொல்றார்? பலம் இந்த சம்சாரத்திலே அழுந்த மாட்டார்கள். சம்சாரத்துக்கு என்ன சொல்றார்? மாயவன் சேத்த அள்ளல் என்றார். சேர் மாதிரி இருக்கிறது அப்படின்றார். இப்ப பதார்த்தம் நல்லார்னவில் குருகூர் நகரான் நல்ல குணங்களையும் நல்ல காரியங்களையும் உடைய மகான்கள் புகழ்ந்து கூறப்பெற்ற திருக்குருகூர் என்னும் திருப்பதியில் திருவதித்தவரும் ஆழ்வார் எந்த ஊருவர்? திருக்குருகூர்வர். திருமால் திருப்பேர் வல்லார் லக்ஷ்மிபதியான எம்பெருமான திருநாமங்களை பகிர்ந்தவரான அடியார்களுடைய திருவருத்த கத்தவர்கள். அடி கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்தார். திருவடிகளை ஆகிற பூமாலையை தமது முடிக்கு அடியாக கொண்டவருமான வாழ்வார் பகவத் சன்னிதானத்திலே விஞ்ஞாபனம் செய்த சொல்லார் தொடையலின் நூறும் வல்லார் சொற்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை வடிவமான இந்த 100 பாசுரங்களையும் கத்தவல்லவர்கள் பிறப்பாம் வல்லா அறிவினை சம்சாரத்திற்கு காரணமும் காரியமும் ஆகிய கொடியவையாய் போக்க முடியாதவையான ஊழ்வினைகளாகிற மாயம் ஆச்சரியகரமான வன்சேத்தல்லல் கொடிய ஷேத்தின் அடர்த்தியை உடைய
பொயின் நிலத்து அழிந்தார். பொய்யாகிற பிரகிருதி மண்டலத்தில் அழுந்த மாட்டார்கள் என முக்தராக பெறுவர்கள் என்கிறார். சம்சாரம் பொய் நிலம், பரமபதம் மெய் நிலம். ஆதியம் சூரியவர்களை அங்கவை திங்கவிருக்கிறார் எம்பெருமான். நாம் எங்கே இருந்து அங்க போகிறோம்? மெய்நிலத்துக்கு 100 பாசனம் கத்தவர்கள் மோட்சம் கேரண்டியிடப்படுகின்றனர். குருஹு நல்லவர்களில் நல்லார்ந்தவில் என்ற விஷயம் விட்டதனால் அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் பிறந்ததனால்தான் தமக்கு இப்படிப்பட்ட பக்தி பெருங்காதல் உண்டாயிற்று என்பதாக துவனிக்கும். இப்படி லோகவிலட்சணமாக ஆழ்வார் திருவதரிக்கப்பட்ட திருநகரியை நல்லார்ந்தவில் சொல்ல வேணுமோ குருகூர், குருகாபுரி என்பது வடமொழி வியாபகாரம். ஊரு புரி. திருவாய்மொழியில் பயிரும் சுடரடி நெடுமார்க்கடமை முதலே பதிகங்களில் ஆழ்வாருடைய பாகவத பக்தி நிஷ்டை மிக விளங்குதலால் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடியார் என்ற தமக்கு இட்டுக்கொண்ட விசேஷனம் மிக பொருந்தும். முதல் பாசுரத்தில் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று உபக்கிரமித்ததற்கு ஏற்ப இங்கு மாறன் விண்ணப்பம் செய்தார் என்று உபசம்ஹாரிக்கப்பட்டமை காண்பார். முதல் பாசுரத்திலேயும் விண்ணப்பம், கடைசி பாசுரத்திலேயும் விண்ணப்பம் செய்தார். இந்நூறும் என்ற விளத்து நம்பிள்ளை ஈடு காண்பேன். மகாபாரதம் போலே பரந்திருத்தல், பிரணவம் போலே சுருக்கி இருத்தல் செய்யாதே 100 பாட்டாய் ஞாத்தவியாம்சம் அடைய உண்டாயிருக்கை மகா விவேகிகளும் ஆழ்ந்தால் கால்வாங்க வண்ணாரபடி முழுகுவிக்கும் தன்மை உடையதான சம்சாரத்தை மாயவன் சேத் அள்ளல் பொய் நிலம் என்றும் மிக பொருந்தும். சம்சாரம் மாயவன் சேத் அள்ளல். பராத்பரனான எம்பெருமானும் இடலே வந்து விருந்தால் அவனையும் மயக்கி இழுக்கும் வஞ்சேரிதே. பொய் நின்ன காலமும் வல்லாவழுக்கும் எடுக்குடும்பம் என்னென்ன நேர்மை இனியாமராமை அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று தொடங்கி விண்ணப்பம் செய்த இந்நூறும் வல்லார் அழுந்தார் பொய் நிலத்து என்று முடித்ததனால் இப்பிரபந்தம் உடனும் விரோதியை போக்கி தர வேண்டும் என்று ஆழ்வார் தனது விருத்தத்தை அந்த சம்சார நிவர்த்தியை அபேட்சையை விண்ணப்பம் செய்தவாறாம். நம்பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் இத்தகைய வியாக்கியானங்களில் நல்லார்ந்தவில் என்பதற்கு லோக்கத்தில் சத்துக்கள் அடைய ஆழ்வார் என்னும் அர்த்தனை என்று எழுச்சியிருக்க காண்கையாலே நல்லார்ந்தவில் என்பது குருகூருக்கு விசேஷனம் என்றே குருகூர் நகரான ஆழ்வாருக்கு விசேஷனமாய் கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது. நல்லவர்களாலே புகழப்பட்ட நம்மாழ்வார் என்பை திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் என்று நைச்சியம் தோத்த பேசிக் கொள்ளுகிறார் ஆழ்வார் தம்மை பற்றி நல்லார் நவில் என்று சிறப்பாக விசேஷனமிட்டு கொள்வார் என்று செங்கிக்க இடமுண்டோ எனினும் ஆழ்வாருடைய ஒப்புயர்வற்ற பிரபாவத்தை சத்துக்களால் அனவரதம் புகழ்ந்து கூறப்படுவதன் மூலம் கூறப்படும் தன்மையை கண்டறியும் ஆச்சாரியர்கள் இங்கனை வியாக்கியானித்தல்
பொருந்த தெற்றில்லை. ஏற்கும் பெரும்பகை வெண்குரு சடபோகன் என்று ஆழ்வார் தாமும் மெய்யமர்ந்து மெய்மறந்து கருளை செய்யும்படியாகவே பிரபாவன் தான் இருப்பது. ஆரன் ஏன் அந்த பேர் வந்தது? குண்டியே விடியே விழுந்தோடும் உலகத்தாருடைய இயற்கைக்கு மாறுபட்டு உண்ணும் சோர் விலகை தென்னும் வெத்தனை வெல்லான் கண்ணன் என்றெடுத்ததனால் ஆழ்வார் மாறன் என்று திருநாமம் பெற்றவர் இருந்தார். இது பலஸ்ருதி சொல்லி அந்த மாயவன் அள்ளல்லை தாண்டுவர் எம்பெருமான் இடத்துக்கு போர் அப்படின்றார். முனியே நான் மகனே திருவாய்மொழியில் அதே சொல்றார். என்ன சொல்றது? 100வது வாசகத்துக்குள்ளே நீ பண்டு போலே ஒரு குணத்தை காட்டி விட வேண்டாம். திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு ஒரு கஷ்டம் எப்படி ஒரு இரிடேஷன் காட்டுறது, இல்ல ஒரு குணத்தை காட்டுறது, ஹீரோவன்னு காட்டி ஜெகதாகாரத்தை காட்டுறது, விருது பூர்வத்தை காட்டுறது, விசித்திர பூர்வத்தை காட்டுறது, இந்த மாதிரியே கடைசி ஒன்று கொண்டு வந்தார். இப்ப இவருக்கு அருவம் காட்டி என்ன சொல்ல வேண்டாம். நீ பண்டு போலே ஒரு குணத்தை காட்டி விட வேண்டாம், மாயம் செய்யேன் என்னையே அப்படி இருக்கார். என்ன இவருக்கு விரைவில் அங்க போகணும். இதுல எம்பெருமானுடைய வரை விஞ்சியது. இதுல இந்த பாசனத்துல 50 பாசனம், கடைசி 50 பாசனமே எம்பெருமானுடைய துறை அப்படி இருந்தார். 2ஆம் பாசனத்தாலே அபேட்சிதம் செய்தல்லது நிற்க வேண்டாதபடி திருவானை எழுகிறார். திருவானை எங்கான கண்டாய். 3ஆம் பாசனத்துக்குள்ளே சர்வ நிர்வாகன் வந்து விஷீகரித்தருளாய். நீர் எல்லாம் நிர்வகிக்கிறவர், நீரே வந்து விஷீகரித்தர வேணும், கிருப பண்ண வேணும், கூட்டிண்டு போகணும். சரி, 4வது வாசகத்துக்குள்ளே என் பேத்துக்கு நான் கடவனாகில் நீ என்னை கைவிட்ட மாதிரி. எனக்கு தனக்குத்தான் தேடும் நன்மை விளைப்பால் போலே, இவன் கவன் தேடும் நன்மை விளைப்பால் போலே ஒரு ரகசியத்தில் வருது. அந்த மாதிரி நான் என் பேத்துக்கு கடவனல்லன், நீ அப்படி நான் பண்ணிட்டுனா நீ என்னை கைவிட்ட மாதிரி என்னது அப்படின்னு 5ஆம் பாகத்தாலே நீ உபேட்சித்தால் என் காரியம் நான் செய்யவோ. நீர் ஒருவேளை என்ன இதை பண்ணானா என் காரியம் நான் பண்ணி கேட்டேனா? இல்லையே. 6ஆம் பாசனம் என் பக்கல் அத்தியபரிவிஷ்டனாய் என் பிரகிருதி ஆத்மாவிடம் அத்தியாதனம் பண்ணி புஜித்து உபேயத்தை கிருப பண்ணி அருள வேணும். உபேட்சியாதே உபேயத்தை கைங்கரியத்தை கிருப பண்ணி அருள வேணும். 7 பிராட்டிமார்களைப் போலே சம்ஸ்லேஷத்துக்கு உன்னை பெற்று இனி விளக்குவேனோ தப்பவிடுவேனோ, கலந்த பிறகு விடமாட்டேன். 8ஆம் பாசம் துர்கேயனான விண்ணை பெற்று இனி விட உபாயம் இல்லை. நீ எல்லாருக்கும் அறியனல்ல ஆகினாலே அனில் துர்கேயன் அப்படி இருந்தவள நான் அறிந்து இனி விட உபாயம் உண்டோ, விடமாட்டேன். 9ஆம் பாட்டிலே திருநாட்டிலே பரிபூர்ணமாயிருக்க இருப்பை காண வேணும். இங்கிருந்து வார்த்தாட்சி திருநாட்டிற்கு இருப்பை காண வேண்டும். 10ஆம் பாதகத்துக்குள்ளே விடாயெல்லாம் தீரா என்னோட இருந்து கலந்தாய். உன்னுடைய விடாயம் கெட்டதே, உன்னுடைய விடாயம் கெட்டது, அது தீர்ந்தது. ஏழை விடாயம் தீர்ந்தது, சந்தோஷப்படுகிறார். இந்த 10 பாசுரத்தையும் வல்லார் சம்சாரத்தில் பிறந்தே அஜர்வரும் அமரர்களோடப்ப நித்தியசூரோடப்பர் அப்படின்ற இத்தை அனுசந்தித்தால் சம்சாரத்தை கடந்து உஜ்ஜீவிப்பார்கள். எம்பெருமானே தஞ்சம் என்ற ஆழ்வார் அருளிச்செயலுக்கு மதுரைகவி விடலாரார் ஆழ்வார் திருவாக்காலே கேட்டு அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே ராமோ ராமோ ராமேது பிரதானம் பகவன்கதாக ராமபோதன் ஜெகதபோது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமாயணத்துக்குள்ளே ராம பட்டாபிஷேகமானும் ஜனங்கள் எல்லாம் சுகமா
ஆமா ராமா ராமான்னு செல்கின்றிருந்தால் ஒரு ஸ்லோகம் வருது. விலக்கணமானவர்கள் எழுதுகிற அரசந்தானம் பண்ணுகிற திருஹரிக்கு சுவாமியாய் ஸ்ரீயப்பத்தி ஸ்ரீயப்பதியினுடைய திருநாமங்களை மறுசிந்திக்க யோக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி மாலையை சிறுசா வகித்தவரான நம்மாழ்வார் பிரசாரித்தல்னா சூழ்த்தியான பூர்ண மாலையாகிற இந்த 100 பாசுரத்தையும் அபிஷிக்க வல்லவர்கள் பிரிவி என்ற பெயரை உடைய கொடுமையுடைய அரிதான வினை வஞ்சிக்குவதாய் வலிதாய் குடை சிறு போல அழுந்த பண்ணுவதாய் அஸ்திரமான பிரகிருத்தியில் அழுந்த மாட்டார்கள். குழைச்சருக்கான சம்சாரத்திலே அழுந்த மாட்டார்கள். இது கடைசியில் சொன்ன விஷயம். நம்ம நம்பிள்ளை சுவாமி வீட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்பாட்டில் பிரபந்தன் கத்தார் உடைய பேரு சொல்லுகிறது. திருவருத்தம் கத்தவர்களுக்கு என்ன பேரு கிடைக்கும்? பகவத் பிரசார ஞானத்தை உடையராயிருப்பாய், இப்படி அறுதியிட்டு காண்கை ஈடான சக்தியை உடையாருமாய் இருக்கையாலே நீ இப்பேரு பக்தி உண்மை போலே ஞானமின்றியே பாக்கியராஞ்சிருப்பாடலுமான சம்சார்கள் செய்வதன் என்ன அவர்களுக்கு தன்னை ஞானமில்லையே ஆகிலும் நான் சொன்ன பாசுரமாத்தத்தை சொல்லவல்லாரும் எல்லாரும் நான் பெற்ற பேரு பெறுவார்கள் என்கிறேன். பாசுரம் சொல்லுவார்களும் நான் பெற்ற பேரை பெறுவார்கள். இது அவர் அறிகை. வியாக்கியானம் என்ற லோக்கத்தில் சத்துக்கள் அடைய ஆழ்வார் ஆழ்வார் என்றும் மத்தனை எந்த மாதிரி ராமோ ராமோ ராமே பிரதான ராமே ராஜ்யம் பிரஜாசக்தி என்பது சர்வகதா அபகன சத்பிகி. பெருமாள் ஸ்தமம் செய்து விட்டு ஒரு நிலையிலே இருந்த பொழுதிலே பரசமித்தேக்கு பெறுவதனானவர்கள் தங்களுக்கு பொறுப்பானவை காண்கைக்காக வந்து விடுகாடு பிறப்பர்கள். சமுத்திரைவர் செந்துவிகி இப்படி கிடைக்கிறது. இவர் குலகர்ம்பகை கோவில்கள் பண்டே நிரம்பிருக்கிற கடலை இருப்புகை கண்டதே. ஆறுகள் வந்து போகுகிறது, நடுவு தெற்பில்லாமை எத்தனைகிறேன். நதியினான் சாகரோ கதிகி என்றான். கடல்ல தண்ணி இல்லைன்னு வந்து சேர்வதும் இல்லை. பேராளன் பேரோரும் பெரியோர் என்னுமா போரே இவர்களை நல்லாறு என்றும் இத்தனை வழியா ஆழ்சிரம் இழப்போகாது. இவர்கள் பேச்சுக்களம் தரவிக்கிருக்கும். திருமால் திருப்பேர் அவர்களுடைய ஆழ்வார் ஆழ்வார் എന്നാருக்கு சேரே இவர்தான் பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் என்ற பயிலும் வீடுகளிலும் என்னையாளும் புறமர் എന്നാனிப்பர். ஸ்ரீபதியினுடைய திருநாமங்களை சொல்லுகைக்கு அதிகாரம் உள்ளவர்களுடைய திருவள்ளுகளாகிற மாலையை சூடுகிற இத்தையே நிரூபகமாக உடைய ஆழ்வார் விண்ணப்பம் செய்தா அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று தொடங்கி விண்ணப்பம் செய்த வார்த்தை ஆயிற்று. சொல்லார் தொடையல் ஆப்த வாக்கியம் என்றாதரிக்க வேண்டார். பாட்டே கெய்யேச்சு முதல் என்றிருக்கிற இதில் சாரஸ்யத்திற்காக ஆதரிக்க வேண்டும். இன்னூரம் பாரதம் போலே விஸ்தாரமாயிருத்தல், பிரணவம் போலே சுருங்கி இருத்தல் செய்யாது 100 பாட்டாய் யாத்தம் வியாம்சம் அடைய உண்டாகியிருக்கை. வல்லார் எழுந்தார் பலத்தை ஒப்புழச் சொல்லுகிறார். அறிஞனை என்றில் பிறப்பாம் ஜென்மமாகிறார். வல்லார் ஞானானந்த லட்சணமாய் ஈஸ்வர சேஷமாய் இருக்கிற ஆத்மா வஸ்துவுக்கு அனுரூபம் என்கிறே அஜித் சம்சர்க்கம். ஒருவினை கர்மபரம்பரைகளில் மேன்மேலே வர்த்திப்பித்து பூங்கட்டுவனாயிருக்கை. மாயா ருஜுவாசனைகளை பெருக்கிட்டதாய் வஞ்சே தல்லல்
தோய்ந்தால் பின்னே கரைகளைத்தவண்ணார்படி இருக்கை, அல்லல் காலிட்டால் கீழே சுழிக்கும்படியாக இருக்கை, பொய்நிலம் அதுதான் கீழே தரையின்றிய இருக்கை. இப்படி இருக்கிற சம்சாரத்தில் அழுந்தார்கள். நம்பிள்ளை திருவர்களே சரணம். தொலையில நல்லார் என்ற இதில் ஸ்வஸ்வரூபானுகுண ஸ்வ அதிசய பிரகடன பூர்வகமாக இப்பிரபந்த அத்தியதாக்களுக்கு பலம் வழி செய்கிற இன்பத்தில் இறைஞ்சலில் என்று சூத்தியால் கண்ணினன் செலுத்தாம்பினால் என்று உபக்கிரமித்து பத்துப்பாட்டின்படி எழுதச் செய்தபடி ஆச்சாரிய நிஷ்டர் நல்லார் அவர்களாலே நிகழப்பட்ட ஸ்துதிக்கப்பட்ட குருசூர் நகராதிபராய் திருமால் திருப்பேர் வல்லாடி கண்ணி சூடிய மாறன் திருமாலான அவருடைய திருப்பேர் பிரணவ நாராயண சப்தங்கள் அது வல்லார் அஷ்டாட்சரத்துக்கு ரிஷி பதரி நாராயணரே அவருடைய திருவடிகளை தம்முடைய திருவடிகளுக்கு அலங்காரமாக எரிசா வைத்த காரிமாறனான சகோதரர் விண்ணப்பம் செய்தார். பொழிந்த ஞானம் என்று தொடங்கி திருமாலை குறித்து சம்பந்திகளுக்கு வந்தேரியான சம்ஸ்கிருதியினுடைய துசகத்துவத்தை விண்ணப்பம் செய்தார். சொல்லாத்துடையவரும் வல்லார். இது ரகசியார்த்த விஸ்தரம் உள்ள முத்தமிழ் தொடியிலான இந்த 100 பாட்டம் தத்சம்பிரதாய சித்தராய் வல்லவர்கள் அழிந்தார் பிறப்பாம் வல்லா வருவனை மாயவன் சேர்த்தங்கள் பொய்ந்திருத்தே ஜென்மமயமாய் வல்லாத ஜராமரனாறு துக்காத்மகமாய் அதிக்ரூர பாபராசி பிரஜுரமாய் அதிஹீஜனதே அதி பாபமிதே என்று நன்றாக அறிந்தாலும் அத்தியந்த உபாதேயமானபடி அத்தியாச்சரியாகமானது கொண்டும் அதி பிரபலமான பிரமாதாத் விழுந்த அவனை முழுத்தி கொண்டு செல்லும் கர்த்தமமய மகா கர்த்தம் போன்ற இந்த பைங்கரத்தில் அழுந்தார் போக்கியத்தே நிபந்தனாக அவனுடைய நயாமி என்கிற சூக்தி வெளிக்கும் அளவும் நயாமி வனமாங்கத்தின் பொய்ஞானும்படியே ஆன பிரார்த்த கர்ம பரிசமாப்தி வெறுத்துக் கொண்டு நிஷ்பன்னோபாயராய் சேஷ தம்பதியா தீட்சா உதீட்சண தத்பரராய் துஸ்ஸக சம்சாராய் இருப்பறிந்தபடி அஸ்மத்குருமாரம்பாம் எதிரேகரவச்சமாம் லக்ஷ்மீவந்த பகரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.